கோவிலில் வச்சு சரவணனும் அஞ்சலியும் பேசிக்கிட்டதை மயில் வீடியோ எடுத்துடுறாங்க. மயிலோட அம்மா மயிலை திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால மயில் கோவிலுக்கு போவாங்க. அங்கே தான் சரவணனும் அஞ்சலியும் பேசிகிட்டு இருக்கிறத மயில் வீடியோ எடுத்துடுறா. அந்த வீடியோவை பாண்டியன் கிட்ட தான் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா பாண்டியனுமே அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனாலும் பாண்டியன் உனக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மயில், எல்லாத்தையுமே கோர்ட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லிடுறாரு. அப்புறமா சரவணன் கிட்ட பாண்டியன் சொல்கிறாரு, மயில் இப்போ தான் வந்துட்டு போனா, அவள் ஏதோ நீனும் ஒரு பொண்ணும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் காட்டினா. ஆனால் நான் எதையுமே பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் உனக்கு இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அது வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம் சரவணான்னு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த கோமதி சரவணன் கிட்ட அவர் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்ல, அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிடுறாங்க. சரவணனும் அஞ்சலி கிட்ட நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டதை எங்கள் வீட்டில் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, எங்கள் அம்மா கல்யாணம் வரைக்கும்லாம் பேசுகிறாங்க, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்கிறாரு. ஆனால் அஞ்சலி உங்கள் ஃபேமிலிக்கு ஓகே, உனக்கு ஓகேனா எனக்கும் கல்யாணத்துக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணன் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.